நான் ஒரு ஸ்டீரிங் கவர் ஒன்று வாங்கினேன். இது வந்து ரூ. 150 ஏதோ தான் வந்துச்சு. இந்த வண்டிக்கு நிறையா ஸ்டீரிங் கவர் கிடைக்கல. 800 ஈகோக்கு. ஒன்று வாங்கினேன். ஒயிட்டு செட் ஆகல. ஒரு மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ அது வந்து ரூ. 500 ரூ. 500யோ ரூ. 600யோ வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஆர்டர் பண்ணேன். இது வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக வரும். நம்ம அப்படி தச்சுக்கிறது. நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு கொஞ்சம் லைன் முடியவே 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது ஃபுல் சர்க்கிள் முடிக்க எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் 4 ஆகிடும். நான் இப்போ வந்து ஒரு 2 மணிக்கு வந்து உட்காந்துருக்கேன் காரில். முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து உள்ளதில் ஈஸியான மெத்தடு. ஜஸ்ட்டு இந்த நீடில் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்டிச்சில் இன்சைட்லேருந்து அவுட் சைடு த்ரூ பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற நூல் எல்லாத்தையும் இந்த மாதிரி இழுத்து திருப்பி அதே மாதிரி அந்த சைட்லேருந்து நீடில் த்ரூ பண்ணணும். நான் அதை எடுக்க கூட ட்ரை பண்ணேன். என்னால் முடியலை சிங்கிளாக. இது ஒரு 15% வரைக்கும் நான் பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் முடியலை. அதனால் அண்ணன் பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். இது மாதிரி நீடில் த்ரூ பண்ணிவிட்டு அந்த நூலை இழுக்கிற ஒர்க்கு மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அதை ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் மறுபடி நெக்ஸ்ட்டு பாஸ் த்ரூ பண்ணுவேன். இது ஒரு 1 ஹவருக்கு மேலே எடுத்துச்சு. நான் நினைக்கிற அளவுக்கு டைம் எடுக்கலை. கொஞ்சம் 2 பேராக பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பை காட்ஸ் கிரேஸு நீடில் போக் பண்ணவே இல்லை என்ன ஒரு தடவை கூட. முடிஞ்ச வரைக்கும் நல்லா தச்சுட்டேன். பட் ஃபஸ்ட் டைமுக்கு வந்து நான் பண்ண ஒர்க்கு ரொம்ப க்ளீனாக பண்ணலை. ஏன்னா ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இதோட அவுட்புட்டை. கொஞ்சம் நல்லா இன்னும் டைட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டிச்சையும் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக டைம் எடுத்திருக்கும், டயர்டாக இருக்கும். பட் அவுட்புட் நல்லா வந்திருக்கும். மொதல் தடவைனால இட்ஸ் நாட் பேட். ரூ. 150 தாங்கிறதுனால ஒரு பெரிய விஷயமா தெரியலை. ஒன்ஸு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்தேன். கொஞ்சம் ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்டிச் டைப்புனால ஸ்டேரிங் எதுவும் வந்து டைட்டான மாதிரியோ இல்லை வெயிட்டாக ஆன மாதிரியோ இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நூல் எக்ஸஸ் இருந்துச்சு. அதை நான் எதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். மேபி இடையில ஏதாவது பிரிஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இந்த கீழே உள்ளதை மட்டும் கட் பண்ணணும். அதை கட் பண்ணிட்டோம்னாக்கா ஸ்டீரிங் பக்காவாயிடும். இது சிவப்பு நூல் தான் வந்து ஆக்சுவலி கிடச்சிச்சு. வெள்ளை நூல் அந்த மாதிரி கிடச்சிருந்தா கூட நல்லாயிருக்கும். பட் அழுக்கு அதிகமாக அது வந்து கேதர் பண்ணும் வேர்வையை. அதனால சரி பரவாயில்லன்னு சிவப்பு நூலே யூஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேசாக என்னால் திருப்ப முடியுதுல்ல. ஸோ இது வந்து ஸ்டேரிங்கை நான் பிடிச்சிருக்கும் போது லேசாக என் கையில் ஒரு மூமெண்ட் தெரியுது, அந்த அவுட்டர் லெதர். அது ஒன்றும் பெரிய பாதர் இல்லை. பட் ஸ்டில் இது வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். இது லாஸ்ட்டு காரில் வந்து சேஞ்ச் பண்ணப்போ, ஸ்டீரிங் கவர் சேஞ்ச் பண்ணப்போ செம்ம டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதோட பழைய ஸ்டீரிங் கவர் வந்து வேர்வை உறிஞ்சி உறிஞ்சி ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அப்போ ஸ்டீரிங் திருப்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் இதில் வந்து ஏற்கனவே சாஃப்டாக இருக்கிற ஒரு ஸ்டீரிங் தாங்கிறதுனால இப்போ ஜஸ்ட் இந்த பேட்டர்ன், இந்த டயர் மாதிரி ஒரு பேட்டர்ன் உள்ள இந்த ஸ்டீரிங் கவர் போட்டதில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. 149 சம்திங் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு ரீல்ஸ் அனுப்புனார் இன்ஸ்டாகிராமில். இது மாதிரி ஹெட்லைட்டு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு காரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது என் காரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி இந்த ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ போடுற, அந்த ப்ளஸ் டைப்போட அந்த ஸ்க்ரூ டிரைவர் போடுற ப்ரொவிஷனும் இருக்குது. பட்டு நம்மளால் பேர் ஹேண்ட்ஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப ஆனால் நம்ம நிறையா தடவை டேர்ன் பண்ணாலும் ஒரு சின்ன ஸ்லைடு சேஞ்ச் இருக்கும். நம்ம நிறையா தடவை டேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு கிரானுலராக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. பட் அது வந்து நம்மளுக்கு தெரியலை. நான் இப்போது ரொம்ப பக்கத்தில் நிற்கிறதுனால எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் திருவி 2 ஹெட்லைட்டையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது ஏன் நான் மெயினாக பண்ணேன்னா, ஒரு லைட்டு லெஃப்ட் சைடு லைட் வந்து பீம் லோவாக இருந்துச்சு. ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஹையாக இருந்ததுனால நைட் டைம் என்னால் வெளியில் போனாலே ஏத்தாப்பில் வரவங்க ஃபுல்லாக பாஸ் லைட் அடித்து எனக்கு ரோடே தெரிய விடாமல் பண்ணிடுறாங்க. நான் பாஸ் லைட்டில் வச்சுருக்கேன்னு அவங்க வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. நான் இருந்தாலும் பாஸ் லைட் போட்டு அவங்களுக்கு காமிப்பேன். பட் ஸ்டில் என்னோடய ஒரு சைடு லைட் மட்டும் ஹையாக இருந்ததுனால அவங்க பாஸ் லைட்டோடையே வந்தாங்க. நீ பாஸ் அடிக்கிறியா, நானும் அடிக்கிறேன் வா அப்படின்ட்டு. அதனால தான் இதை மெயினாக நான் அட்ஜஸ்ட் பண்ணனே. இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2 லைட்டையும் ஓரளவுக்கு நான் ஸ்டெடியாக ஒரே பேலன்ஸ்டாக கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வச்சுட்டேன்.
இதுக்கப்புறம் நான் பாஸ் லைட் அடித்தாலும் அது கரெக்டான ரெஸ்பான்ஸில் இருக்குது. இப்போ அது பாஸில் இருக்கா, அப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ திருப்பி பாஸ் நம்ம பண்ணிக்கலாம். இது போக இன்னொரு கண்ட்ரோலும் இருக்குது. லோ பீமை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே லோவாக மாற்றிக்கிறதுக்கு, பின்னாடி நிறைய பேர் உட்காந்து வண்டி இறங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட் பானட் தூக்கிடும். ஸோ அந்த டைமில் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்ட்ரோலும் இருக்குது. அதை நான் ஸ்க்ரீனில் போட்டு வரேன். இது முக்கால்வாசி காரில் இருக்கும். இதுவும் நம்ம காரில் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதனால் ஹெட்லைட்டு அடுத்தவங்க மூஞ்சில் அடிக்கிற இஷ்யூ வந்து இப்போ இல்லை. இதுதான் இந்த வீடியோவில் உள்ள அப்டேட்டு. நான் வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.